ஓம் நம சிவாய. அன்பே சிவம், மனமே குரு. ஓம். நண்பர்களே, எனக்கு செய்வனை வைக்கிறாங்கய்யா, செய்வனையால் பாதிக்கப்பட்டிருக்கேன், செய்வனை வச்சிருவாங்களோன்னு பயமாக இருக்குது. நிலத்து சண்டையினால் வருது, வழி சண்டையினால் வருது. இதனால் பல விதமான சண்டைகள் எனக்கு பிரச்சனைகள் உருவாகிக்கிட்டே இருக்குது. எனக்கு அவங்க செய்வனை வச்சுருவாங்களோன்ற பயமே எனக்கு உருவாகிக்கிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. வருமுன் காப்பது, அதுக்கு தான் இந்த வீடியோ நான் போடுறேன். வருமுன் காப்பது, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு அமாவாசை நாளில் எடுத்து பண்ணுறது ரொம்ப அருமையாக வேலை செய்யும் இது. சரிங்களா? தன்னை பாதுகாத்துக்கிறது. ஏன்னா மாந்திரிகத்தில் இதை செய்யக்கூடியது தான் இது. சில மாந்திரிகரையில் இதை செய்திருக்காங்க. இதை நாங்களும் செய்திருக்கிறோம். எங்கள் குருநாதர்கள் எங்களுக்கு கொடுத்தது தான் இது. அதனால் அமாவாசை அன்று பண்ணுறது அருமையாக வேலை செய்யும். இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம், இல்லை சனிக்கிழமை பண்ணலாம். ஆனால் நீங்கள் அமாவாசையில் எடுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அமாவாசை நாள் கடந்திருக்குயா அப்படின்னு சொன்னாக்கா சனி ஞாயிறு பண்ணலாம். சரிங்களா? இதை என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் பூஜை அறையில் உட்காந்தே இதை பண்ணலாம். பூஜை அறையில் போய் உட்காந்து சுத்தமாக குளித்து முழுவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, உங்களோட உச்சி முடி கொஞ்சம், எச்சில் கொஞ்சம், உடல் அழுக்கு கொஞ்சம், துணி கொஞ்சம், அதே மாதிரி காலடி மண் கொஞ்சம். நீங்கள் யூரின் போகிறீங்க இல்லையா, அந்த யூரினில் எடுத்து கொஞ்சம் மண் எடுத்துக்கணும். உங்கள் வீட்டோட மண் கொஞ்சம் எடுத்து இதை என்ன பண்ணுறீங்கனாக்கா, பிரம்ம முகூர்த்தத்தில் தான் நீங்கள் செய்யணும். மற்ற நேரத்தில் இது செய்யக்கூடாது. கொஞ்சம் பார்த்துங்க. அமாவாசைக்கு எப்போனாலும் செய்யலாம். இந்த சனி ஞாயிறுன்னும்போது பிரம்ம முகூர்த்தம். இந்த நேரத்தில் நீங்கள் அதை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இதை மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் அதை அடைக்கணும். பார்த்துங்க. இது பிளாஸ்டிக் பாட்டிலு. இதே மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில், இதோட கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கண்ணாடி பாட்டிலாக தான் இருக்கணும். அந்த கண்ணாடி பாட்டிலில் எல்லாத்தையும் அதில் நீங்கள் போட்டுக்கணும். சரிங்களா? இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, ஒரு இயந்திரம், இது நாட்டு மருந்து கடையில் போயிட்டு இந்த இயந்திரத்தை வாங்கிக்கோங்க. இந்த இயந்திரத்தை வாங்கி என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, இதுக்கு சுத்திப்படுத்துங்க. கொஞ்சம் பன்னீர், இல்லை இளநியால் பண்ணலாம். பன்னீர், இளநி, இந்த மாதிரி நீங்கள் அந்த இயந்திரத்தை சுத்திப்படுத்திட்டு இந்த சக்கரத்தை அதில் வரையணும். இதை பார்த்தீங்கன்னாக்கா 8க்கு 8 தகடு, சின்ன தகடு வைக்கிது. சரிங்களா? அந்த இயந்திரத்தை எடுத்து இந்த சக்கரத்தை எழுதி இந்த மந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, 1008 உரு கொடுக்கணும். 1008 உரு கொடுத்து எல்லாத்தையும் அது உள்ளே வச்சுட்டிங்க. இந்த இயந்திரத்தையும் அதுக்குள்ளே வைக்கணும். வச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் இதை கொண்டு போய் 6 மணிக்குள்ளே இதை கடலில் கொண்டு போய் வீசுங்க. கடலில் வீசினாலும் சரி, ஓடுற தண்ணி, ஆறு இருக்கு இல்லையா, அதை மாதிரி ஓடுற தண்ணியில், ஏன்னா சில இடத்துல கடல் இருக்காது. சரிங்களா? அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஓடுற தண்ணியில் அதை கொண்டு போய் விட்டுருங்க. விட்டுட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. செய்வனையால் என்ன மாதிரி அவங்க செய்தாலும், ஏன்னா செய்யக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ஃபோட்டோவை அதில் சேர்த்துக்குங்க. ஃபோட்டோ, தலைமுடி, கால் மண், உடல் அழுக்கு, அதே மாதிரி நெகம், இதை எல்லாமே நீங்கள் அதில் சேர்த்துக்கணும். இதெல்லாம் எடுத்து தான் நீங்கள் பண்ணுவாங்க. ஒரு செய்வனைன்றது அப்படி தான் பண்ண முடியும். ஏன்னா இதெல்லாம் இல்லாமல் அந்த செய்வனையை பண்ண முடியாது. அதற்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கனாக்கா, இதை கொண்டு போய் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் உப்பு தண்ணியிலையோ ஓடுற தண்ணியிலையோ போட்டுட்டோம் அப்படின்னாக்கா, எந்த செய்வனையும் உங்களை பாதிக்காது. சரிங்களா? அவங்க எடுத்து பண்ணாலும் அது உங்களை பாதிக்காது. இது யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இதை நான் வெளிப்படுத்தணும். ஏன்னா நிறையா இந்த கமெண்டில் வருது. அதனால தான்
இதை நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? இதை செய்து எல்லோரும் நன்மை பெறணும். இதுதான் யாரும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது, பாதிப்பில் இருக்கக்கூடாது. அந்த பயமே நம்மளை அழிச்சிரும். அந்த பயத்தில் நம்ம வெளியே வரணும். அதே மாதிரி ஆரோக்கியமாக இருக்கணும் இறைவன் அருளால். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.